இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய குடும்பம். ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய குடும்பம். நம்ம எல்லாம் தேவனுடைய குடும்பமா இருக்கிறோம். ஆனா நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவை? தேவனுடைய ஆசீர்வாதம் தேவை. மற்ற பார்க்குறவங்க, நம்ம நெய்பர்ஹுட்ல இருக்கிறவங்க, பக்கத்துல இருக்கிறவங்க, அக்கத்துல இருக்கிறவங்க நம்மளை பார்க்கும்போது இது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். நானும் எத்தனையோ வருஷம் இந்த குடும்பத்தை பார்க்குறேன். இவங்க ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க? ஒரு சின்ன வீட்டில் இருந்தாங்க, ஒரு குடிசை வீட்டில். நம்ம சபையில கூட அநேகருடைய சாட்சி இப்படிதான். நாங்கள் சபைக்கு வரும்போது குடிசை வீட்டில் இருந்தோம். அப்புறம் படிப்படியாக தேவன் எங்களை உயர்த்தினார். ஒரு பெட்டி கடை வச்சிருந்தோம். படிப்படியாக தேவன் உயர்த்தி இன்றைக்கு பெரிய பிசினஸ் கொடுத்திருக்கிறார். பாருங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் அப்படிங்கிற லெவல்ல ஜனங்கள், மற்றவர்கள், நம்மை பார்க்கிறவர்கள் சொல்ல வேண்டும். பாருங்க, நம்ம போனாலே சொல்லணும், இவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு கீழ்த்தரமா பேசுறதல்ல. இவங்க முன்னால எப்படி இருந்தாங்க, இப்போ பெரிய டிஃப்ரென்ஸை நாங்க பார்க்கிறோம். ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவங்க மகன் ஃபாரின்ல போய் சம்பாதிக்கிறாரு, மக டாக்டரா இருக்குது அல்லது இன்ஜினியரா இருக்குது, பிள்ளைங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க, இந்த ஐயாவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா நம்ம சில காரியங்களை செய்யணும். சார், நானும் போன வருஷம் பூரா 2023 2023 ஆசீர்வாதம் வேணும், சமாதானம் வேணும், இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும். நம்ம எவ்வளவு தூரம் ஜெபிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நல்லா படிக்காமலே இருக்குது. சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் அந்த ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கமோ அது நகலவே நகலாது. நீங்க பார்த்திருக்கீங்களா? சில ஆன்சர்ஸ், அதாவது ஜெபத்துக்கு பதில் அப்படிதான் இருக்கும். ஆனா கர்த்தர் நினைச்சார் அந்த டைம் வந்துருச்சுன்னா பட்டுன்னு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அந்த தடைகள்லாம் மாற்றி உயர்த்துகிறவரா இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அந்த பீரியட்ல என்ன செய்யறாரு தெரியுமா? நம்மள கொஞ்சம் நல்லா என்ன பண்றாரு? மாத்துறாரு. பாருங்க, கடந்த நாட்களிலேயே ஒரு சகோதரியை சந்தித்தேன். அவங்க தாயார் இப்பதான் இறந்துருக்குறாங்க. ஸோ நான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றேன். ஏன்னா எனக்கு என் தாய் இறந்துருக்காங்க. அதனால நான் ஆறுதல் சொல்லும்போது அந்த சகோதரி சொன்னாங்க, ஐயோ என்னால முடியவே இல்லைம்மா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த பேர் நேத்து நான் பார்த்தேன் எங்க அம்மா, ஆனா இன்னைக்கு இல்லையே அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். ஒரு தாயை இழக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா நம்ம இதன் மூலமா நிறைய பாடங்களை நாம் கற்றுக்கொள்வோம். வாழ்க்கையில எப்படி மற்றவங்களோட இருக்கணும். நேத்து பார்த்தவங்க இன்னைக்கு இல்லைன்னா நம்ம எப்படி இருக்கணும்? மற்றவங்களோட எப்படி இருக்கணும்? இன்னும் அவங்களுக்கு எப்படி உதவி செஞ்சிருக்கோம்? இன்னும் எப்படி நம்ம பேசணும்? எப்படி அன்பா இருக்கணும்? எப்படி அவங்கள மதிக்கணும்? நிறைய பாடங்களை கற்றுக் கொடுப்பாருமா அப்படின்னு. ஆமாமா, கரெக்டா கர்த்தர் அப்படிதான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாரு இதன் மூலமா எனக்கு. பாருங்க, அப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கணும். சில காரியங்களை நம்ம செய்யணும். சில காரியங்களுக்கு பதில் வரலன்னா நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. அந்த நேரத்தில் கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரு? உருவாக்குகிறவரா இருக்கிறார். கடந்த நாள்ல ஒருத்தங்களை பார்த்தேன். யாரெல்லாம் நான் சொல்ல முடியாது, உங்களுக்கு பேரெல்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் ப்ரைடா தான் இருப்பாங்க, பெருமையா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில நடந்த சில காரியங்கள்னால இப்போ வந்தாங்க. அவ்வளவு அவங்களே சொல்றாங்க, கர்த்தர் என்னுடைய பெருமையெல்லாம் உடைச்சிருக்காரு. சில காரியங்கள் இப்படி நடந்தது, என் பெருமையெல்லாம் உடைச்சிருக்காரு. பெருமையெல்லாம் உடைச்சு இப்போ கர்த்தர் இப்படி என்ன நடத்திட்டு இருக்காரு, அப்படி நடத்துக்கணும் சொல்லும்போது, அவங்களே சொல்லும்போது அது பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு. அப்போ அந்த மாதிரி நமக்கு பதில் வரல அல்லது நமக்கு டிலே ஆகுது அப்படின்னு ஆசீர்வதிக்கப்படலைன்னு நினைக்கும் போது கர்த்தர் அந்த சமயங்களிலே நம்மை நொறுக்கி உருவாக்குகிறவராய் இருக்கிறார். சில சுபாவங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறார். சில நல்ல காரியங்களை நமக்கு படிப்பித்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்ப ஆசீர்வதிக்கப்படணும்னா சில காரியங்களை செய்ய வேண்டும். இன்றைக்கு நாம் ஒரு குடும்பத்தாரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த குடும்பத்தார் யாரு அப்படின்னு வாசிக்கலாமா? லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனத்தை வாசிங்க. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து.
தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த 5ஆம் வசனம் போடுங்க. 5ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதி நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி பேர் என்ன பேரு? எலிசபெத்து. பாருங்க, சகரியா, எலிசபெத், இந்த குடும்பத்தை தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம இந்த சகோதரி கூட்டத்துல பாருங்க, கூடி வரும்போது நம்ம தியானிக்கிறது எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும்? வேதத்தின் அடிப்படையில தான் நம்ம தியானிக்கிறோம். வசனத்தின் அடிப்படையில தான் நம்ம தியானிக்கிறோம், இல்லையா? பாருங்க, அப்போ இந்த வேதத்துல பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டு காலத்துல சகரியா, எலிசபெத் இவர்களுடைய குடும்பம் காணப்படுகிறது. 5ஆம் வசனத்துல அவங்கள பத்தி சொல்லப்பட்டிருக்குது. 13ஆம் வசனத்துல அவங்க மகனுடைய பெயர், சகரியா ஜெபம் பண்ணுவாரு. மலடியா இருந்த எலிசபெத் பாருங்க, இவர் தேவாலயத்துல ஊழியம் செய்ய போகும்போது ஒரு தூதன் தரிசனமாகி சொல்வார், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். அப்படி இவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகரியா ஜெபித்திருக்கிறார் குழந்தைக்காக. வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு என்ன பெயரிடணும்? யோவான். ஆனா அவர் என்ன செய்ய மாட்டார்? விசுவாசிக்காதனால அவர் வாய் என்ன பண்ணப்பட்டுரும்? பேச முடியாம ஆயிடும். சரி, அப்போ அதெல்லாம் நமக்கு தெரியும். பாருங்க, இந்த 13ஆம் வசனத்துல குமாரனுடைய பெயர் இருக்குது. பாருங்க, இந்த பகுதி இந்த குடும்ப தலைவன் பெயர் இருக்குது. நல்லா கவனிங்க. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம்னா பாருங்க, குடும்ப தலைவன் பெயர் இருக்குது, குடும்ப தலைவி பெயர் இருக்குது, அந்த வீட்டு பிள்ளை பெயர் இருக்கு. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா புருஷன் பேர் சொல்லப்பட்டிருக்கும், மனைவி பேர் சொல்லப்பட்டிருக்காது. நிறைய இதுல பார்த்திருக்கோம் இல்லையா? சில கேரக்டர்ஸ் அருமையான கேரக்டர்ஸா இருக்கும், அருமையான நபர்களா இருப்பாங்க, ஆனா அவங்க பேர் சொல்லப்பட்டிருக்காது. எனக்கு ரொம்ப ஆசை, மனோவாவுடைய மனைவி பேர் என்னது? நோவாவுடைய மனைவி பேர் என்னது? யோபுடைய மனைவி பேர் என்னது? நிறைய பேர் சொல்றாங்க, ஆனா அதெல்லாம் உண்மையான்னு நமக்கு தெரியாது. வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டும். அப்போ இவங்க பேரெல்லாம் என்ன பேரு அப்படின்ட்டு அறியறதுக்கு ஆசை. ஏன்னா இவங்கெல்லாம் பெரிய ரோல் பண்ணியிருக்கிறாங்க இந்த வேதத்துல, அவங்க குடும்பத்துல, காரியங்கள்ல அவங்க ரொம்ப அழகா அவங்க காரியங்களை செய்திருக்கிறாங்க. சரி, ஆனா இங்க பார்த்தா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்துல குடும்ப தலைவன் பெயர், தலைவி பெயர், பிள்ளை பெயர் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. 14ஆம் வசனத்துல அந்த பிள்ளைய பத்தியும் சொல்லப்பட்டிருக்குது. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், உன்னுடைய பிறப்பினால் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். பிரியமானவர்களே, பாருங்க, நீயும் சந்தோஷப்படுவேன், அடுத்தவங்களும் சந்தோஷப்படுவாங்க. என்ன அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவாங்க, அந்த பிள்ளை பிறக்கிறதுனால எல்லாரும், மத்த எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. பாருங்க, இதுதான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் உட்கார்ந்துருக்க பார்த்தா, ஆமா நீங்க சொல்ற எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா கூட இன்னைக்கு கேட்க போறோம், தீர்மானம் எடுக்க போறோம். அந்த தீர்மானத்துல நம்ம குடும்பம் எப்படி ஆக போகுது? சகரியா, எலிசபெத் குடும்பம் போல சந்தோஷப்படுகிற குடும்பமாகவும் பிறரை சந்தோஷப்படுத்துகிற குடும்பமாகவும் மாறப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அப்படி நம்பிக்கையோட நீங்க ரிசீவ் பண்ணும் போதுதான் இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு ஆகும். பாருங்க, அப்போ தேவன் ஒரு குடும்பத்தை ஸ்தாபித்த, உண்டாக்கின, உருவாக்கின நோக்கம் இதுதான். என்ன நோக்கம் தெரியுமா? நாமும் சந்தோஷமா இருக்கணும், நம் மூலமாக அடுத்தவங்களும் சந்தோஷமா இருக்கணும். பாத்தீங்களா? நம்ம வீட்டுக்கு பக்கத்துல யோசித்து பாருங்க, பக்கத்து வீட்டாரோட நாம பேச முடியுதா? சந்தோஷமா இருக்கிறோமா? இல்லாட்டி அவங்க கதவை திறந்தாங்கன்னா நம்ம கதவை பட்டுன்னு சாத்துறோமா? இல்லாட்டி நம்ம ஜன்னலை திறந்தா அவங்க பட்டுன்னு சாத்துறாங்களா? பாருங்க, நிறைய காரியங்கள் இருக்குது. நாமும் சந்தோஷப்பட வேண்டும். நம்முடைய குடும்பத்தை குறித்து எத்தனை பேருக்கு சந்தோஷம்? என் குடும்பம், என் கணவன், என் பிள்ளைகள், பாருங்க சந்தோஷப்பட ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் நம்மளை நம்பி கொடுத்திருக்கிறாரு, நம்மளை நம்பி கொடுத்திருக்கிறாரு, நம்மளை சரியான ஒரு இணையோட தான் இணைத்து இருக்கிறார். பாருங்க, நான் அடுத்த குறிப்புக்கு அது வரேன். அப்போ மற்றவர்கள் நாம சுயநலமாய் நாம சந்தோஷப்படுகிறது நமக்கு மட்டும் சுயநலமாய் இல்லாமல் பிறருக்கும் அந்த சந்தோஷம் போகணும். பாருங்க, கிறிஸ்துமஸ் நேரத்துல பக்கத்துல உள்ளவங்களுக்கு என்ன கொடுக்கலாம்? ஒரு gift கொடுக்கலாம், அல்லது கொஞ்சம் ஒரு சின்ன அச்சு முறுக்கு அல்லது முறுக்கு அல்லது அதிரசம் ஏதாவது ஒன்று செஞ்சோம்னா, மைசூர் பாக்கு, மிச்சர், இதெல்லாம் செஞ்சோம்னா என்ன செய்யலாம்?
கொடுக்கலாம். இப்பெல்லாம் யாரு செய்யறதுன்னு கேக்குறீங்களா? இப்பவும் செய்யறவங்க இருக்கிறாங்க. எங்களுக்கு கொடுத்தாங்க. ஆ, அவங்களே செஞ்சு கொடுத்தாங்க. அழகா பேக் பண்ணி அதை நாங்க சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. வீட்டுல செய்யறது ஒரு தனி ருசி தான் இல்லையா? பாருங்க, அப்போ பக்கத்து வீடுகளுக்கு கொடுத்து நம்முடைய சந்தோஷத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு நாளிலே உங்க பிறந்த நாள் இருக்கும்போது அவங்கள கூப்பிட்டு, வேற ஒண்ணும் கொடுக்க வேண்டாம், உங்க வீட்டுல என்ன செய்றீங்களோ அதை கொடுத்து, உங்க பிறந்த நாளின் அப்போ நீங்க சாட்சி சொல்லலாம். நாங்க ஏன் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா? இப்படி நாங்க இப்படி இருந்தோம், கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறான்னு சொல்லி நீங்கள் பெற்ற, நாம் பெற்ற சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். பாருங்க, அப்படிப்பட்டவர்களா இருக்கணும். எல்லா குடும்பமும் அப்படி இருக்கிறது இல்ல. நிறைய பேர் அவங்க மட்டும் பர்த்டே ஃபங்க்ஷன், பர்த்டே கொண்டாடுவாங்க. எப்படி தெரியுமா? நடு ராத்திரியில ஒரு சின்ன கேக்கை வாங்கி ஒரு மெழுகுவர்த்தி அதில் பற்ற வச்சு, அந்த வீட்டில் உள்ள ஐயா, அம்மா, அந்த 2 பிள்ளைங்க 4 பேர் உட்காந்து என்ன செய்வாங்க? பாட்டு பாடி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி அதை வெட்டி, பாருங்க, அவங்க சந்தோஷத்தை பரிமாறிக்கிறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு முடியாத நிலை காணப்படலாம். ஆனால் பாருங்க, நம்முடைய சந்தோஷத்தை பிறருக்கும் சொல்லணும். அதுல இயேசு இருக்கணும். கண்டிப்பா சந்தோஷத்தை சொல்லுவோம். நான் யார் தெரியுமா, நான் எப்படி தெரியுமாலாம் சொல்ல முடியும். ஆனா நான் இப்படி ஆனதுக்கு காரணம் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்தான் இயேசு அப்படிங்கிற அந்த நம்ம ஒவ்வொரு கான்வர்சேஷன்லயும், அந்த எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் அதுல இயேசு இருக்க வேண்டும். சரி, அப்போ தேவன் நம்ம என்ன நோக்கத்திற்காக குடும்பமாய் அழைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற வேண்டும். பாருங்க, ஆதியாகமத்துல கூட 12 அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 12, 2-3 வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இங்க ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அழகா சொல்றாரு. ஆபிரகாமோடு பேசுறாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உன் நிமித்தம் பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுவாங்க? ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான மக்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். பக்கத்துல உள்ளவங்க நம்மகிட்ட வந்து ஒரு ஜெபிக்க சொன்னாங்கன்னா, எனக்கு இப்படி இருக்குதுமா, கஷ்டங்களை சொல்லும் போது சில அவங்க புதுசா வந்து சொல்லுவாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க நம்மகிட்ட சொல்லுவாங்க, புதுசா வந்து கஷ்டங்களை நம்மளோட ஷேர் பண்ணுவாங்க. நம்மளை வந்து ஒரு நம்பிக்கைக்குரியவர்கள் என்று எண்ணும் பொழுது அவங்க நம்மகிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதையும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில மற்றவங்க சொல்றதை என்ன செய்யணும் தெரியுமா? இருதயத்துல வைத்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். சில இருதயம்லாம் ஓட்ட இருதயமா இருக்கு, வச்செல்லாம் என்ன பண்ணிருது? எல்லாம் லீக் ஆகுது. பாருங்க, ராணுவ ரகசியம்லாம் லீக் ஆகுது. நம்ம சொன்ன ஒரு சின்ன காரியம் கூட இந்த லீக் ஆனா கூட பரவாயில்ல, வேற மாதிரி லீக் ஆகுது. அதுக்கு காது, கண்ணு, மூக்கு, கை, காலு, ட்ரெஸ் எல்லாம் போட்டு அது வித்தியாசமா லீக் ஆகுது. பாருங்க, மற்றவங்க சொல்ற காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? இருதயத்துல வைத்து, அப்ப நம்மளை நம்புவாங்க. பாத்தீங்களா? இவங்ககிட்ட சொன்னா இவங்க அவங்க இருதயத்துல வைத்துக் கொள்வாங்கன்னு சொல்லும் போது அவங்ககிட்ட சொல்லணும், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க காரியத்தை கரிசனையா நம்ம அதை எடுத்து நம்ம செய்யும் போது அவங்களுக்கு அதுல இருந்து விடுதலை கிடைச்சணும். அவங்க சொல்லுவாங்க, பாருங்க, உங்ககிட்ட சொன்னேன், நீங்க ஜெபித்தீங்க, எனக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைச்சுன்னு சொல்லும் போது இதுதான் நம்ம பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிற அனுபவம். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்கு சொன்னார். பாருங்க, அப்போ நம்ம ஆசீர்வாதம் உள்ள ஜனங்களா இருக்கணும்னா நாம மட்டும் சந்தோஷமா இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களா நாம் இருக்க வேண்டும். சரி, இந்த சகரியாங்கிற பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? யெகோவாவினால் நினைவு கூறப்படுபவன். ரிமெம்பர்ட் பை ஜெகோவா. யெகோவாவினால் நினைவு கூறப்படுபவன் சகரியானா. எலிசபெத் அப்படின்னா ஆணையின் தேவன், காட் ஆஃப் ஓத், ஆணையின் தேவன். எலிசபெத்னா, நான் அதை எழுதிட்டு நான் என் டைரியில் தான் எழுதி வச்சிருக்கேன், ஆனால் நான் சொல்லும்போது நீங்க அப்படியே எழுதிக்கோங்க. அபியா என்னும் ஆசாரிய வகுப்புன்னு போட்டிருக்கல, அவங்க எந்த வகுப்புல இருந்து வந்தாங்க? அபியா. அப்ப அந்த அபியா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, என் தகப்பன் யெகோவா. அபியா அப்படின்னு சொன்னா என் தகப்பன் யெகோவா. அவருக்கு தகப்பன் யாரு? யெகோவா. ஆரோனுடைய, இவள் வந்து எலிசபெத் வந்து ஆரோனுடைய வம்சத்துல வந்தால,
ஆரோன், ஆரோன்னா என்னன்னா ஒளியை கொண்டு வருபவர், bringing light, ஒளியை கொண்டு வருபவர். ஆரோன்னா ஒளியை கொண்டு வருபவர், லைட். சரி, கடைசியில யோவான், யோவான் ஒரு பிள்ளை பிறப்பாருன்னு சொன்னார் இல்லையா? யோவான் அப்படின்னா யெகோவா இரக்கமாய் கொடுக்கின்றவர் என்று அர்த்தம். யெகோவா இரக்கமாய் கொடுக்கிறவர் என்று அர்த்தம். இந்த பேரெல்லாம் பார்த்தாலே பாருங்க, அந்த அதான் ஐயா சொல்லுவாங்க, உலகத்துல உள்ள நடிகர் நடிகைகள் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பாருங்க, செலிபிரிட்டிஸோட நேம் வைக்க கூடாது, யாருடைய நேம் வைக்கணும்? வேதத்துல இருந்து. பாருங்க, இதுக்கு அர்த்தம் பாத்தீங்களா? இப்ப அந்த செலிபிரிட்டிஸ் பேரு அது என்ன சூழ்நிலையில வச்சாங்கன்னு தெரியாது. என்ன அவங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில வேதனையின் வேலையில வச்சிருப்பாங்க பாருங்க, அவங்க எப்படிப்பட்ட வேலையில கடந்து போயிருப்பாங்க தெரியாது. ஆனா வேதத்துல பாக்குறோம், தேவன் அந்த வேதனையான வேலையை மாற்றுகிறவரா இருக்கிறார். யாபேஸ்னு வச்சாங்க, துக்கத்தோட பெற்றேன்னு. ஆனா அந்த துக்கத்தை மாற்றி அவனை பெரிய ஐஸ்வர்யனாய் மாற்றினார் கர்த்தர். வேதத்துல இருக்கிற பெயர்களை தான் நம்ம என்ன செய்யணும்? வைக்கணும். இந்த குடும்பத்தினுடைய பெயர்களை பார்த்தா இவர்கள் தேவனுக்கு மிக நெருக்கமாய் காணப்பட்ட ஒரு குடும்பம், தேவனோடு கூட நெருக்கமாய் இருந்த குடும்பம். இவர்கள் தேவனை அறிந்திருந்தார்கள். தேவனை அறிகிற, தேவனை விசுவாசிக்கிற, தேவனிடமிருந்து நன்மையை பெற்ற, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக திகழ்ந்த ஒரு குடும்பம். இதுதான் இந்த சகரியா எலிசபெத். இன்னைக்கு 2024 நம்ம ஒரு தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே அப்பா, நான் ஒருவேளை நான் பிரசங்கம் பண்றது நீங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கலாம், இல்லாவிட்டால் கணவன் மரித்திருக்கலாம். நீங்க ஜெபிக்கணும் உங்க குடும்பத்திற்காக. குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவர்களுக்கு இந்த அட்வைஸ் அல்லது இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களோடு பேசுவார். சரியா? அப்போ பாருங்க, இந்த குடும்பம் தேவனுக்கு நெருக்கமாக இருந்த குடும்பம் என்று பார்க்கிறோம். அதனாலதான் இந்த குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமா இருக்கு. இப்ப நம்ம பேருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா நிறைய பேருக்கு தெரியாது. பாருங்க, எனக்கு நான் இன்னொரு டினாமினேஷன்ல இருக்கும்போது எங்க அம்மா அப்பா எனக்கு வச்சாங்க. எனக்கு தெரியும் என் பேருடைய அர்த்தம் என்னன்றது தெரியும். உங்க எல்லாருக்கும் தெரியுமா நம்முடைய பேருடைய அர்த்தம்? பாருங்க, அது தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சரியா? அதுவும் தேவனுடைய அந்த பைபிள்ல இருக்கிற பேரா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். பர்சனுடைய பேரையும் வைக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா இந்த பெயர்களை பார்க்கும் போதே ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. யெகோவாவினால் நினைவு கூறப்படுகிறார் இந்த குடும்ப தலைவர். இந்த எலிசபெத்துக்கு பேரு ஆணையின் தேவன், என்னுடைய தேவன் ஆணையிட்டால் அவர் அதை நிறைவேற்றி முடிப்பார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தேவனை பெற்றிருந்தாள். ஆரோன்னா ஒளியை கொண்டு வருபவர் பார்க்கிறோம். யோவான் யெகோவா இரக்கமாய் கொடுக்கின்றவர். இதெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் தேவனை மிக அழகாக அறிந்த ஒரு குடும்பமாய். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, இந்த 2024 நம்ம தீர்மானம் பண்ண வேண்டும். என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் குடும்பம், நான் மட்டும் இல்லை, நிறைய சிஸ்டர்ஸ் மட்டும் தான் ஆண்டவரோட நெருக்கமா இருக்கிற மாதிரி தோணுது இல்லையா? அந்த பிரதர்ஸும் இருக்கிறாங்க. எப்படின்னா அவங்க வேலைக்கெல்லாம் போயிட்டு ஒரு வீட்டுல சொல்லுவாங்க பாருங்க, அவர் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நைட் ஜோம் பண்ணுவாராம். ஏன்னா அவருக்கு நேரம் கிடையாது பகல்ல. அப்ப வேலையை முடிச்சுட்டு வரும்போது அவ்வளோ நேரம் விழித்திருந்து அவர் ஜெபிக்கிறது வழக்கமா வச்சிருக்கிறார். அப்படியே இருக்குது. ஆகவே அவங்களும் பக்தி உள்ளவர்கள் அல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லா கூட்டங்களுக்கும் வர்றது யார் தான்? பெண்கள் நிறைய பேர் வராங்க பாருங்க. அப்போ நம்ம தேவனுக்கு நெருக்கமான ஒரு ஜீவியம். ஆண்டவரே, இந்த 2024 நான் உமக்கு மற்றவங்களுக்கு நெருக்கமா இருக்குமா இல்லையா தெரியாது. ஃப்ரெண்ட்ஸோட நெருக்கமா இருக்கிறது பாருங்க, அதெல்லாம் அடுத்த பாயிண்ட்ல வருது, நான் சொல்றேன். அப்போ தேவனுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு குடும்பமா நான் மட்டும் இல்லை ஆண்டவரே, குடும்ப தலைவியாகி நான் மட்டும் இல்லை, இதை பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதரியே, உங்க குடும்பத்துல நீங்க மட்டும் இல்லை, உங்க கணவன் மட்டும் இல்லை, உங்க பிள்ளைகளோடும் கூட முழு குடும்பமாக கர்த்தருக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய, வாழக்கூடிய, ஜீவிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை கர்த்தரிடத்துல நம்ம கேட்க வேண்டும். கர்த்தரிடத்துல கேட்பது மாத்திரமல்ல, அவர் சொல்கிறபடி நாம் நடக்கும்போது நிச்சயமா நாம் தேவனோடு நெருங்கி இருக்கிற குடும்பமா. அப்படி நெருங்கி இருக்கிற குடும்பம்னா ஆசீர்வாதத்திற்கு பஞ்சமே கிடையாது. ஆசீர்வாதம் எல்லாமே என்ன செய்யும்? வந்துகிட்டே இருக்கும். தாமதமானாலும் வரும், நிச்சயமாய் வரும். பாருங்க, தேவனுக்கு நெருக்கமான குடும்பங்களாக நாம் என்ன செய்யணும்? மாற வேண்டும். பாருங்க, அவருக்கு தேவனுக்கு அருகே, தேவனுக்கு நெருக்கமாய் ஜீவிக்கலைன்னா நம்ம அப்படி மாற முடியாது. காலை எழும்பினோடனே தேவனை தேடுகிற அனுபவம்,
காலமே தேவனை தேடு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, பழைய பாட்டு பாருங்க. அப்போ அந்த காலையிலே என்ன செய்யணும்? தேடுற அனுபவம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நல்ல வசனங்கள் இருக்கு. ஆனா காலை எழும்புறதுக்கு சரீரம் ஒத்துழைக்க மாட்டேங்குதே சில நேரம். காலை எழும்பணும்னு தான் நினைக்கிறேம்மா பாருங்க. ஆனா காலையில் எழும்புறதுக்கு முடியல. ஏன்னா நைட்டு சீரியல் பார்த்துட்டு படுக்க நேரம் ஆயிடுச்சு பாருங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா நம்ம படுக்க வேண்டிய நேரத்துல என்ன செய்யணும்? படுக்க வேண்டும். படுத்து காலையில எழும்பி அந்த காலை வேளையில் நீங்க ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரோட இருங்க, மற்ற வேலைகளை பாருங்க, அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெண்களுக்கு நிறைய பலவீனங்கள் உண்டு. ஆனாலும் நம்ம அந்த காலையில எழும்பி ஆண்டவரை தேடும்போது நெருக்கத்தை நாம் உணர்வோம். தேவனோடு கூட நம்ம கிட்ட இருக்கிறோம். இல்லைன்னா ஒரு வாரம் நீங்க ஞாயிற்றுக்கிழமை வராம இருங்க சர்ச்சுக்கு, தேவனோட நெருக்கமா இருக்கிற மாதிரி இருக்குமா? கிடையவே கிடையாது. எங்கேயோ ரொம்ப நாள் வருஷ கணக்குல நம்ம வராத மாதிரி இருக்கும். சர்ச்சு பக்கமே தலை வச்சு படுக்காத மாதிரி இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். உண்மையாகவே எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்குமே இது முக்கியமா நம்மளோட பேசி இந்த வருஷத்துல கர்த்தர் அவரோடு கூட நெருக்கமா இருக்கிற ஒரு சூழ்நிலையை கட்டளையிடுவாராக. அப்போ நம்ம கோடி கணக்குல பணம், வசதி, வாய்ப்பு, வீடு எல்லாம் இருந்தாலும் தேவனோடு நெருங்கி இல்லாவிட்டால் நமக்கு அந்த உண்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே மற்றவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியாது. ஆகவே ஆண்டவரே, இந்த குடும்பம் ஃபுல்லா நெருக்கமா இருக்குது. இந்த பிள்ளை பேர்களை பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அது போல நானும் நெருக்கமான குடும்பமா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும். இப்போ சகரியாவுடைய குடும்பத்தை பத்தி அதாவது ஃபர்ஸ்ட் குறிப்புல நல்ல கவனிங்க. ஃபர்ஸ்ட் குறிப்புல ஒரு 3 சப் பாயிண்ட்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல 3 சப் பாயிண்ட்ஸ் வருது. இன்னைக்கு அதை மட்டும் தான் தியானிக்க போறோம். அடுத்த வாரம் இன்னும் 2 குறிப்புகள் இருக்குது. முதல்ல பாருங்க, லூக்கா 1:6 வாசிங்க. லூக்கா 1:6. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். இந்த வார்த்தையை வாசிக்கும் போதே ரொம்ப மெய்சில் இருக்கு. என்னன்னா, இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். பாருங்க, முதல்ல குறிப்பு என்னன்னா, இந்த மெயின் குறிப்பு பாயிண்ட் என்னன்னா, தேவனுக்கு கீழ்ப்படிதல். அவங்க வாழ்க்கையில என்ன இருந்துச்சுன்னா, அவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் இருந்துச்சு. அதுல அந்த கீழ்ப்படிதல்ல 3 முக்கியமான காரியங்கள் அடங்கி இருக்கிறது. இதுதான் தேவனுக்கு கீழ்ப்படி, இதுதான் முதல் பாயிண்ட். ஆனா இதுக்கு கீழே 3 சப் பாயிண்ட் இருக்குது. 3 முக்கியமான காரியங்கள் இந்த தேவனுக்கு கீழ்ப்படிதல்ங்கிற இந்த தலைப்புல இருக்குது. 3 சப் பாயிண்ட்ஸ் பாருங்க. 3 பாயிண்ட்ஸ் என்னன்னா, முதலாவது நல் மனசாட்சி. நல் மனசாட்சி, அது போடுங்கம்மா. ஃபர்ஸ்ட் சப் பாயிண்ட் நல் மனசாட்சி. இவங்க 2 பேரும் இதுல பாத்தீங்கன்னா 2 பேருமே எப்படி இருந்தாங்களா? தேவனுக்கு முன்பாக நீதியுள்ள ஒரு வாழ்க்கை. நீதியுள்ள வாழ்க்கைக்கு என்ன டெஃபினிஷன் சொல்லலாம்? சொல்லுங்களேன். இப்ப கேள்வி கேட்டாங்கல்ல, கேள்வி பதிலுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க சும்மா இங்க இருக்கிறவங்க சொல்லலாம். நீதி உள்ள வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நீதியா இருக்கிறது, அதுதான் என்னது? உண்மையா இருக்கிறது. என்னது? நீங்க கேட்கல. நேர்மையா இருக்குது. சரி, உண்மை நேர்மை எல்லாம் ஒண்ணுதான். அப்புறம் நீதியுள்ள வாழ்க்கை, அவர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். எப்படின்னா, தேவனை ஏற்றுக்கொண்டு, முதல்ல தேவனை நம்முடைய சொந்த இரட்சகரா நம்முடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை நாம் பின்பற்றி, அவருடைய கற்பனைகளை நாம் பின்பற்றி, அவர் என்ன சொல்றாரோ அந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழ்றதுதான் ஒரு நீதியுள்ள வாழ்க்கை. இதைதான் யார் செஞ்சானா? ஆபிரகாம் செய்தார். நோவா ஒரு நீதிமானா இருந்தார். அவன் அந்த காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே நோவா எப்படி இருந்தார்? நீதிமானா இருந்தார். அவர் மட்டும் ஆண்டவர் அறிந்து கொண்டார். அவர் மட்டும் ஆண்டவர் சொன்னதை கேட்டார். அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தார், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார், சொன்னதை செய்து முடித்தார். இதுதான் நீதியுள்ள வாழ்க்கை. அதனாலதான் நீதிமான்.
நீதி உள்ள வாழ்க்கைன்னு என்ன தெரியுமா? ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் சொன்னதை செய்யணும், அவர் சொல்றதை கேட்கணும், செய்யணும், அவருடைய கட்டளையின்படி நடக்கணும், அவர் சொன்னதை செய்து முடிக்கணும். இதுதான் ஒரு நீதி உள்ள வாழ்க்கை. இதுல பாருங்க, இந்த காரியத்துல, இந்த வசனத்துல முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? இருவரும், both of them. நல்ல கவனிங்க, இங்கதான் வரேன், இங்கதான் செக் வைக்கிறேன். என்னன்னா இருவரும், ரெண்டு பேரும், புருஷனும் மனைவியும், சகரியாவும் எலிசபெத்தும். அந்த வார்த்தையை மறுபடியும் வாசிங்க, லூக்கா 1:6 வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இந்த இருந்தார்கள். வார்த்தை வசனத்தை வாசிக்கும் போது எலிசபெத் கத்தரிட்ட சகல கற்பனை அப்படி போடல, சகரியா கத்தரிட்ட அப்படின்னு போடல. அவர்கள் நல்லா சொல்லுங்க, இருவரும், both of them, ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்களா? கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும், நான் சொன்னேன்ல, இதுதான் நீதியுள்ள வாழ்க்கை. குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். பிரியமானவர்களே, பாருங்க, ரெண்டு பேரும் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் இருந்தாங்க. பாருங்க, சில குடும்பங்களில் ரெண்டு பேரும் நல்மனசாட்சி உடையவர்களாய் இருக்கிறது கிடையாது. பாருங்க, தேவன் வாசம் பண்ணுகிற குடும்பத்துல நம்ம எப்படி இருக்கணும்? ரெண்டு பேரும் நல்மனசாட்சியோட. பாருங்க, நம்ம வீட்டுல இருக்கிறோம், சகோதரிகள் வீட்டுல இருக்கோம், அப்படிதானே? வீட்டுல இருந்து என்ன செய்யறோம்? கடைக்கு போறோம். ஒரு கடைக்கு போகும்போது நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணணும்? ஒரு பொது இடத்துக்கு போகும்போது நம்ம எப்படி ட்ரெஸ் அப் பண்ணணும்? நம்ம எப்படி நடந்துக்கணும்? நம்ம பேச்சு எப்படி இருக்கணும்? நம்ம ஒரு கடைக்கு போறோம், கடையில் போய் ரேஷன் கடைக்கு போக வேண்டியது இருக்குது. இப்பெல்லாம் கையில என்ன செய்யணும்? அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும், பயோமெட்ரிக் வைக்கணும். எங்கள் வீட்டில் நான் தான் ரேஷன் கடைக்கு போவேன். போயிட்டு என்ன செய்வேன்? ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஜாமான் வாங்கிட்டு வருவேன். ஏன்னா நம்ம அந்த குடும்ப அட்டையை நம்ம என்ன செய்யணும்? மெயின்டைன் பண்ணணுமே. அப்போ நம்ம போகும்போது நம்ம எப்படி நம்ம நடை, உடை, பாவனை, நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது? ஒரு இடத்துக்கு போறோம், வெளியில நம்ம சகோதரி என்ன வீட்டில் இருந்தாலும், வீட்டு வேலை இருந்தாலும், வெளியில நமக்கு என்ன இருக்குது? போக வேண்டிய வேலை இருக்குது. பிள்ளைங்களை ஸ்கூல்ல விட போறோம் பாருங்க. அப்ப நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம்? அங்க அவங்க ஃப்ரெண்டோடைய அம்மா வருவாங்க, என்ன கதை பேசுறோம் பாருங்க, எப்படிப்பட்ட கதைகளை நம்ம பேசுறோம் பாருங்க. நீதி உள்ள வாழ்க்கைன்னா சும்மா கிடையாது. இவர்கள் இருவரும் அதே மாதிரி ஐயா வேலைக்கு போறாரு. ஐயா எங்க போறாரு? நம்ம அவர் என்ன பண்றாருங்கிறது நம்ம ஒரு கேமரா வச்சு அனுப்ப முடியும்? ஐயா யார்கிட்ட பேசுறாரு, என்ன பண்றாரு, ஒன்றும் தெரியாது. ஆனா அவர் அங்க போகும்போது நம்ம வீட்டில் என்ன செய்யணும்? ஜெபிச்சுக்கிட்டு இருக்கணும். ஆண்டவரே இப்ப அனுப்பியிருக்கிறேன், நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. நிறைய பேர் சிஐடி மாதிரி ஃபோன் பண்ணி விசாரிச்சு கிடப்பாங்க. இப்போ எங்க போயிட்டீங்க? 8:10 விசாரிச்சுப்பாங்க, அதுக்குள்ள 8:20 அடுத்த ஃபோன், அப்புறம் 8:30. இப்போ ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சிட்டீங்களா? சீட்ல உட்கார்ந்துட்டீங்களா? பாருங்க, இப்படி இந்த கண்காணிக்கிற வேலை நம்ம வேலை கிடையாது. நம்ம யார்கிட்ட ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே அனுப்பியிருக்கிறேன் அப்பா. ரெண்டு பேரும் நல் மனசாட்சி. அவர் வேலையிலிருந்து திரும்பும் போது அந்த காலையில் எப்படி போனாரு, எப்படிப்பட்ட இருதயத்தோட போனாரு, எப்படிப்பட்ட ஒரு சுத்தத்தோட போனார், அதே மாதிரி அவர் வந்து பார்க்கும்போது குடும்ப தலைவியாகி நாம எப்படி இருக்கணும்? நிறைய பேரை சந்திச்சிருப்போம், பேசியிருப்போம், போயிருப்போம். அதே ஒரு பரிசுத்தோட ரெண்டு பேரும் எங்க இன்னைக்கு என்ன நடந்தது? அவர் ஃபுல்லா ஒளிவு மறைவு இல்லாம சொல்லணும். ஏமா நீ வீட்டுல இருந்தே இன்னைக்கு என்ன நடந்தது? நாம ஒளிவு மறை இல்லாம சொல்றது. நல் மனசாட்சி உடையவர்களாய் இருக்க வேண்டும். பாருங்க, இந்த எலிசபெத்தும் சகரியாவும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியும் நியமங்களின் படியையும் அவர்கள் வாழ்ந்தார்கள். நீதியான ஒரு வாழ்க்கை. அதனாலதான் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருந்துச்சு, மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருந்துச்சு. அதை தான் நான் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த 2024 ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நல் மனசாட்சி, மனசுல நல்ல ஒரு சாட்சி காணப்பட வேண்டும். நம்முடைய கணவரை குறித்து மனைவிக்கு நல் மனசாட்சி, மனைவியை குறித்து கணவனுக்கு நல் மனசாட்சி. இது இருக்கும் போது அந்த குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமா இருக்கு. இன்னைக்கு அதுதான் இல்லை, அதனாலதான் பிரச்சனை. அந்த நல் மனசாட்சி இல்லாதனால பாருங்க,
நல்மனசாட்சி இல்லைன்னா ஒருபோதும் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. புருஷன் ஒரு திசையில போயிட்டு இருப்பாரு, சில குடும்பத்துல பார்த்தா மனைவி ஒரு திசையில, அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு ஒரு தனி ட்ராக்கு, இவருக்கு ஒரு தனி ட்ராக்கு போயிட்டு இருந்தா குடும்பம் சிதைந்து போகும். குடும்பத்துல ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. பாருங்க, ஒரு புருஷன் இருந்தாராம். அவர் வந்து ஒரு ஒரு ஊழியக்காரர் சொன்னார் இன்னைக்கு ஊழியக்காரர் மீட்டிங்ல, ஒரு புருஷன் ஜெபம் பண்ணிட்டே இருந்தாராம், என் மனைவியை மாத்துங்க, அப்படி சுபாவத்தை மாத்துங்க ஆண்டவரே. நிறைய மனைவிகளும் ஜெபம் பண்ண வேண்டியதா இருக்கு, புருஷனுடைய சுபாவத்தை மாத்துங்கன்னு சொல்லி. பாருங்க, அப்புறம் ஜெபம் பண்ணிட்டே இருந்தாராம், என் மனைவி ஆண்டவர் பதிலே கொடுக்கலையாம். ஆண்டவரே மாற்றுங்க 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 மாற்றுங்க. அப்புறம் கடைசியில் அன்னைக்கு ஜெபத்தை முடிக்கும் போது ஆண்டவர் சத்தம் கேட்டுச்சான், ஒரு பதில் வந்துச்சான். என்னன்னா, நான் கர்த்தர், நான் மாறாதவர் அப்படின்னாராம். அப்படின்னா என்னன்னா, மாத்த முடியாதுப்பா, நீ என்ன செய்யணும்? மாறணும். நீ கிருபையை கேளு. மாத்த முடியாது தெரியுமா? சிலவங்களை மாத்தலான்னா நீங்க மாத்த முடியாது. ஆனா ஆண்டவர்கிட்ட கிருபையை கேட்டு, நான் எப்படி ஞானமா நடந்துக்கணும், இந்த மனுஷங்கிட்ட நான் எப்படி ஞானமா நடக்கணும், இந்த மனுஷங்கிட்ட நான் எப்படி ஞானமா பேசணும், எதை பேசினா அவருக்கு கோபம் வராது, எப்படி சொன்னா இவ புரிஞ்சுப்பா. பாருங்க, இது நிறைய இருக்கு. ஒரு வசனத்தை வாசிங்களே, நீதிமொழிகள் 24:3. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே 4ஆம் நிலைநிறுத்தப்படும். வசனம். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். வீடு எதனால கட்டப்படணும்? ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள். சில குடும்பத்தை பார்த்தா குப்பையா இருக்கும். சரி, இவங்களுக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா, இப்படிலாம் வச்சிருக்காங்களே. அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான பொருட்கள் நிறைந்திருக்கும். வீடு எதனால கட்டப்படணும்? ஞானத்தினாலே. நம்ம ஞானத்தை கேட்க வேண்டியது கூகுளில் போய் கேட்க வேண்டாம். பாருங்க, உலக புக்ஸை எடுக்க வேண்டாம், படிக்க வேண்டாம். ஞானத்தை யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவரிடத்துல கேட்கணும். நமக்கு நல்ல புக்கு இருக்குது. பாருங்க, எந்த புக்கையும் நம்ம எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த புக்கு ஒன்று போதும். இந்த புக்கை வாசிக்கும் போதே சுருக்குன்னு கர்த்தர் நமக்கு குத்துற மாதிரி இருக்கும், பேசுற மாதிரி இருக்கும். சில காரியங்கள் ஒரு அடி போட்ட மாதிரி இருக்கும், சில காரியம் இப்படி செய்யாதன்னு கடிந்து கொள்ற மாதிரி இருக்கும். இந்த புக்கை விட வேற எந்த சிறந்த புக் இல்லை. சார், நிறைய புக்ஸ் இருக்கு, நம்ம படிக்கலாம். ஆனா முதல்ல நம்ம வாசிக்கக்கூடியது என்ன தெரியுமா? பரிசுத்த வேதாகமம். வீடு ஞானத்தினாலே கட்டப்படும். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே மாத்துங்க மாத்துங்கன்னு நம்மளும் ஜெபம் பண்ண வேண்டாம், அவங்களும் ஜெபிக்க வேண்டாம். ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. எப்படி நான் பிஹேவ் பண்ணணும், எப்படி நான் பேசணும், எப்படி நான் கோவப்படாம நான் காணப்படணும். சிலது சொல்லும் போது, புருஷன் சொல்லும் போது நமக்கு கோவம் எப்படி வருது இல்ல, மூக்குக்கு மேல வருது இல்ல. ஆனா அது அப்படி அடக்குறதுக்கு ஆண்டவரே எனக்கு என்ன கொடுங்க? கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னைக்கு நான் சொல்ல போறேன், என் புருஷன்ட்ட இந்த தேவை இருக்குது, அவர் வந்து சொன்னா கோவப்படுவாரு, ஆனா அது எப்படி சொல்லணும்? ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்க. பிள்ளைகளை குறித்து சொல்லும் போதும் ஞானத்தோட பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். வீடு ஞானத்தினாலே கட்டப்படும். நம்முடைய வீட்டை நம்ம எப்படிப்பட்ட இதுல கட்ட முடியும் தெரியுமா? ஞானத்தை கொண்டு கட்ட முடியும். அதை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவராகிய இயேசுவின் இடத்துல நம்ம கேட்கும் போது அந்த ஞானத்தை தேவன் உங்களுக்கு எனக்கு தருவார். நம்ம ஞானம் இல்லாம சில காரியங்களை கேட்டதுனால அழுதுருக்கோம், திட்டு வாங்கியிருக்கோம் வீட்டுல. ஞானம் இல்லாம பேசுனதுனால, ஞானம் இல்லாம கேட்டதுனால, எந்த இடத்துல எந்த கேள்வியை கேட்கிற அப்படின்னு சொல்வார். அப்ப இடம், பொருள், ஏவல் இதெல்லாம் அறிந்திருக்கணும். இந்த இடத்துல இதை நம்ம சொல்லலாமா? நல் மனசாட்சி 2 பேருக்கும் குடும்பத்துல இருக்கும்போது, கணவன் வீட்டார் வந்தாங்கன்னா நம்ம எப்படி கவனிக்கிறோம், மனைவி வீட்டார் வந்தாங்கன்னா எப்படி கவனிக்கிறோம், ஒண்ணு போல கவனிக்கணும். அதுல கூட நல் மனசாட்சியை காத்துக்கொள்ளணும். பாருங்க, அந்த பெண்கள் அவங்க வீட்டார் வந்துட்டாங்கன்னா அப்படியே பரபரன்னு வருவாங்க இல்ல. எங்க அம்மாவுக்கு இப்படி பிடிக்கும், எங்க அப்பாவுக்கு இது பிடிக்கும், என் அக்காவுக்கு இது பிடிக்கும், அதெல்லாம் நல்லதுதான். ஆனா அதே பரபரப்பு எப்போ இருக்கணும்? கணவன் வீட்டார் வரும்போதும் இருக்கணும். என் மாமியாருக்கு இது பிடிக்கும், என் மாமனாருக்கு இது பிடிக்கும், என் நாத்தனாருக்கு இது பிடிக்கும். பாருங்க, ஒருவேளை நம்ம நாத்தனார் நம்மகிட்ட சண்டை போடுறவங்களாவே இருக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம கூட புருஷன் விட்டார் ஒருவேளை நமக்கு
ஒத்து போகாம இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்களை என்ன செய்யணும் தெரியுமா? நல்லா கவனிக்கணும். அதுக்கு ஆண்டவரிடத்துல ஞானம் கேட்கணும், கிருபை கேட்கணும். ஆண்டவரே இவர்களை மாத்துங்க, அவங்க இன்னைக்கு வரக்கூடாது என் வீட்டுக்கு, அப்படிலாம் ஜெபம் பண்ணக்கூடாது. வந்தா நம்ம எப்படி ஞானமா நடந்துக்கணும், அதுக்காக நம்ம ஆண்டவர்ட்ட கிருபை கேட்கணும். பிரியமானவர்களே பாருங்க, அதுலயும் நல்மனசாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய சம்பளங்கள், சில புருஷன் மனைவி என்ன சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியாது, புருஷன் என்ன சம்பாதிக்கிறான்னு தெரியாது. அத ஒளிவு மறைவு இல்லாம சொல்றதுல நல்மனசாட்சி உடையவர்களாய் இருக்க வேண்டும். குடும்ப சொத்து, பங்கு, பாத்தியம் இதுலெல்லாம் அதுலயும் அவர்கள் நியாயமாய் காரியங்களை செய்ய வேண்டும். அதுலயும் நல்மனசாட்சி இருக்க வேண்டும். பாருங்க, மாமியார் மருமகள், மருமகள் மாமியார் பாருங்க, மாறி ஒரு ஒரு மாமியார் மருமகளும் துணி கடைக்கு, அத்தை வாங்க நான் துணி எடுக்கணும்னு கூட்டு போனாங்களாம். கூட்டு போனா பாருங்க, இது எந்த வீட்டுல நடந்தெல்லாம் யோசிக்காதீங்க. கூட்டு போகும்போது அந்த மருமக சொல்றாங்க, அத்தை இது பிடிச்சிருக்குதா, இது பிடிச்சிருக்குதா, நல்லா இருக்குமா, அந்த சாரி சூப்பரா இருக்கும். மாமியார் நினைச்சாங்க எனக்கு தான் எடுக்கிறா, சரி நல்லா இருக்குது நல்லா இருக்குதுமா அப்படின்னு சொன்னாங்களாம். கடைசி எல்லாம் எடுத்து முடிச்சு வீட்டுக்கு வந்தாங்களாம். வீட்டுக்கு வந்தோன்னா மாமியார் கிட்ட, ஏமா அந்த புடவை எனக்கு எடுத்தே கொடு, இது உங்களுக்கு இல்லை எங்க அம்மாக்கெல்லாம் எடுத்தேன் அப்படின்னாங்களாம். மாமியார் ஷாக் ஆயிடுச்சான். பாருங்க, அதே போல மாமியார் என்ன செய்யறாங்களாம், ஒரு மாமியார் தான் மகளுக்கு மக வந்த உடனே, ஐயோ மருமக வீட்டுல இருக்கும்போது, ஏமா இன்னைக்கு வெஜிடேரியன் போட்டுரு, பாவக்காய் குழம்பு வை, அப்புறம் இந்த பச்சடி வை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஆனா போன் வந்துச்சான். உடனே மருமக போய் எடுத்தாலாம். உடனே அவங்க மக பேசினாலாம். பேசுற உடனே, அப்படியா வரியாமா அப்படின்னு சொன்னதான் தாமதமா. உடனே மாமியார்ல, என் மக வராளா, வரேன்னு சொன்னாளா, அப்ப இதெல்லாம் செய்ய வேண்டாம், இதோ நான் கோழி எடுக்கிறேன், அது எடுக்கிறேன், இது எல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்களாம். வச்சுட்டு மருமகிட்ட வந்து, மா எப்ப வராமா அப்படின்னாங்களாம். அவ எப்ப வரேன்னு சொல்லவே இல்லையே, வரேன்னு சொன்னா எப்ப வரேன்னு சொல்லவே இல்லையே. உடனே மாமியார் ஷாக் ஆயிட்டான். பாருங்க, குடும்பங்கள்ல நடக்கிற காரியங்கள். ஆனா நம்ம எல்லாவற்றிலும் நல்மனசாட்சி உடையவர்களா இருக்க வேண்டும். இந்த குடும்பத்துக்கு செய்யறது போல அந்த குடும்பத்துக்கும் செய்யணும். புருஷனும் மனைவியும் நல் மனசாட்சியோட இருக்கும்போது குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கும். இன்னும் நிறைய நான் பேச முடியுது இதுல கர்த்தருடைய கிருபையினால. ஆனா நமக்கு டைம் ஆயிட்டு இருக்குது. நல்மனசாட்சி முதல்ல தேவனுக்கு 2 பேரும் கீழ்ப்படிந்தாங்க. தேவனுக்கு 2 பேரும் கீழ்ப்படிந்தாங்க. இருவரும் இன்னையில இருந்து அவர் ஜெபம் பண்ண வராட்டி வாங்கப்பா அப்படின்னு சொல்லி பிடிச்சு இழுத்து வச்சு என்ன செய்யணும், அதுக்கு ரொம்ப ஹார்டா பண்ணிடாதீங்க, மெதுவா சொல்லுங்க, வாங்கப்பா ரொம்ப நாளா நம்ம ஜெபம் பண்ணல, ஒன்னா நம்ம ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை அவரு ஒருவேளை சண்டை போட்டு மோஞ்ச தூக்கிட்டு இருந்தாலும் நம்ம போய் என்ன செய்யணும், ஆமா அவரை மாத்துங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாம வாங்கப்பான்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், கிருபையை கேட்டு ஆண்டவரிடத்துல, அப்பா நாங்க குடும்பமா இன்னைக்கு என் குடும்பம் ஆசீர்வதிக்கு, இன்னையில இருந்து என் குடும்பத்துல நான் ஆசீர்வாதத்தை பார்க்க போறேன் அப்படின்ற ஒரு முடிவோட கூட பாருங்க அவரை கூப்பிட்டு உட்கார வைத்து நம்ம ஜெபித்து அப்படி நம்முடைய குடும்பத்தை ஞானத்தினாலே கட்டும்போது, நல்மனசாட்சியுடையவர்களாய் இருக்கும்போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கும். எனக்குலாம் அதான் ஆண்டவரே, எங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். எங்க சபை குடும்பம் டெய்லி நான் 16 ஜோன்ல இருக்கிறக்கா எல்லார் பேரையும் சொல்ல முடியாது, மாசத்துல ஒரு நாள் சொல்லுவேன். ஆனா டெய்லி காலையும் மாலையும் எங்களுடைய ஜபத்துல, ஆண்டவரே இந்த 16 ஜோன்ல இருக்கிற எங்க விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொரு நபர்களையும் ஆசீர்வதிங்க, இப்படி ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க, எங்க மிஷினரிகளை ஆசீர்வதிங்க, எங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கட்டும். பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகாத அப்படியே ஞாபகத்துக்கு வரும், ஆண்டவரே இந்த பிள்ளைங்க எல்லாருக்கும் திருமணமாகணும், திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணமாகணும், ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த வருஷம் நிறைய திருமணங்களை நம்ம பார்க்க போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வருடமாக, கிருபையின் வருடமாக தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். அதுலயும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம்னா நிச்சயமா நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியில வருகிற காரியம், கீழ்ப்படிதலில் வருகிற காரியம் நல்மனசாட்சி முதல்ல. அடுத்தது பாருங்க, நல் ஐக்கியம். அடுத்தது போடுங்கம்மா, பி சப் பாயிண்ட், நல் ஐக்கியம். லூக்கா 1:23 வாசிங்க. அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். பாத்தீங்களா, அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே மாலுக்கு போனான், காட்டுக்கு போனான், பக்கத்து வீட்டுக்கு போனான், தான் சொந்த ஊருக்கு போனான். அப்படி இல்லை, அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். பாருங்க, நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா அந்த புருஷன் வேலை முடிஞ்ச உடனே எங்க வரணும்? தன்னுடைய வீட்டுக்கு.
தன்னுடைய சொந்த மனைவியை பார்ப்பதற்கு, தன்னுடைய பிள்ளையை பார்ப்பதற்கு. தன்னுடைய வீட்டுக்கு வந்தா, ஐயோ மனைவி பஜ்ஜி போட்டு வச்சிருப்பாளே, சூடா காப்பி போட்டு வச்சிருப்பா, வடையை செஞ்சு வச்சிருப்பா, ஏதாவது ஒண்ணு யூடியூப்பை பார்த்து எனக்கு செஞ்சு வச்சிருப்பாளே அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டுக்கு வரணும். பாத்தீங்களா? ஒரு ஐக்கியம், நல் ஐக்கியம். ரெண்டாவது குறிப்பு என்னது? ஐக்கியம். அவருடைய ஊழியத்தின் நாட்கள் முடிஞ்சுதான். முடிஞ்ச உடனே மனுஷன் வேற எதையும் பார்க்கல, நேரா எங்க வந்தாரு? அவருடைய வீட்டுக்கு வந்தாரு. அப்படின்னா சகரியா தன் மனைவியோட நல்ல விதமான ஐக்கியத்துல இருந்தாருன்னு பார்க்கிறோம். ஐக்கியம் உடையவராய் இருந்தார். மனைவியை எப்போ பார்ப்பேன், எப்போ காண்பேனோ, எப்போ பார்ப்பேன் மனைவிய அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, ஓடோடு என்ன செஞ்சார் தெரியுமா? வந்துட்டார். சில ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாரும் இல்ல, சில மனைவி இருக்காங்க, சில புருஷனும் இருக்காங்க. நான் சொல்றது 2 பேருக்கும் தான். என்னன்னா வேலை முடிஞ்சா வீட்டுக்கு வர மாட்டாங்க. அங்க கதை பேசி, இங்க கதை பேசி, டீ கடையில கொஞ்ச நேரம் நின்று, அடுத்தது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நின்று அப்படியே பேசிட்டு இருக்கும்போது, எப்ப நான் அங்க போறேன், பீச்சுக்கு போறேன் வரியானா உடனே போயிருவாங்க. ஒரு பொறுப்பற்ற நிலை. பாருங்க, சில ஒய்ஃப் சொல்லுவாங்க, என் புருஷனுக்கு நான் தான் மனைவி, ஆனா அவருக்கு முதல் மனைவி யார் தெரியுமா? இந்த ஆள் தான், அவர் ஃப்ரெண்டு. முதல் மனைவி அந்த ஃப்ரெண்டு, 2வது மனைவி அவருக்கு என்ன தெரியுமா? செல்போனு. 3வது தான் நான். பாத்தீங்களா? இப்படி இருந்தா வீடு ஆசீர்வதிக்கப்படுமா? செல்போன் நம்ம வச்சிருக்க வேண்டியது அவசியம், எல்லாம் அவசியம். இன்னைக்கு ஒரு ஆட்டோ புக் பண்ணனா, ஒரு கார் புக் பண்ணனா, ஒரு சாப்பாடு புக் பண்ணா, ஒருத்தர்கிட்ட பேசணும்னா செல்போன் அவசியம். ஆனால் அதே கதியா இருக்கும்போது சில பேர் செல்போன்ல மூழ்கிட்டாங்கன்னா நம்ம என்ன பேசுறோம்னே தெரியாது. திருட வந்து வீட்டுல என்னத்தை தூக்கிட்டு போனாலும் தெரியாது, யார் நுழைஞ்சாலும் தெரியாது. பாருங்க, புருஷன் தன்னுடைய வேலை முடிஞ்சதுன்னா, மனைவி தன்னுடைய வேலை ஆபீஸ்ல முடிஞ்சதுன்னா நேரா எங்க வரணும்? தன்னுடைய வீட்டுக்கு வரணும். தன்னுடைய வீட்டுக்கு. எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், என் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். பாருங்க, காலை மாலை இரவு எல்லாமே சிலருக்கு வேலை தான். ஓவர் டியூட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஓவர் நைட்டா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தா குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. பார்க்கணும், சில நேரம் ஒரு நாள் 2 நாள்ல அல்லது அப்படி கொடுப்பாங்க. ஆனா இதே கதின்னு இருப்பாங்க. சில பேர் என்ன தெரியுமா? முடிஞ்ச உடனே ஒரு பஸ்ல ஏறுவாரு. அது நீண்ட தூர பஸ், அது வந்து அங்கங்க சுத்தி வரும் பாத்தீங்களா? அந்த பஸ்ல உட்காந்துக்கிடுவார். வீட்டுக்கு போய் அவளுடைய வேதனையை நான் கேட்கறத விட இந்த பஸ்லயே இருந்து நல்லா தூங்கிட்டு ஒரு மணி நேரம் அந்த பஸ் சுத்தி கீத்தி முடிச்சு கடைசியில் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல கொண்டு விடும். அதுக்கப்புறம் இவர் வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து சாப்பிட்டு உடனே படுத்துருவார். அடுத்த காலைல கிளம்பி என்ன செஞ்சிருவாரு? ஓடிடுவார். வீடு ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஐக்கியம் காணப்பட வேண்டும். ஐக்கியம் நமக்கு வரணும். பாருங்க, வேலை முடிஞ்சு வியாபாரம் முடிஞ்சு நம்ம நேரா வீட்டுக்கு வந்துட்டோம்னா நம்ம ஐக்கியம், நம்ம உறவு சூப்பரா இருக்கும். கரெக்டா வந்துட்டீங்களே, நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். பாருங்க, மனைவி சொல்லுவாங்க, புருஷன் சொல்வார், நானும் இந்த நேரத்துக்குள்ள வீட்டுக்குள்ள வந்துடணும்ட்டு நான் வந்துட்டேன். கரெக்டா நான் அந்த டைமுக்கு கிளம்பினேன் பாரு, 10-15 நிமிஷத்துல இங்க வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிலாக்ஸா பேசுறதுக்கு. பாருங்க, அப்படி இல்லையே அப்படின்னு நீங்க வருத்தப்படாதீங்க, ஜெபிங்க. இன்னைக்கு சில குடும்பங்கள்ல அந்த ஐக்கியம் இல்லை. இந்த 2024 அந்த ஐக்கியம் மறுபடியும் வரணும்னு கர்த்தர் பேசுறாரு. இந்த ஐக்கியம் வந்துச்சுனாலே குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ரொம்ப பாரத்தோட நான் பேசுறேன். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சில குடும்பங்களுக்காக. ஆண்டவரே, இந்த குடும்பத்துல இந்த ஐக்கியம் வரணும், இந்த குடும்பத்துல இப்படி நடக்கணும் ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த ஐக்கியம் வரணும். நல் ஐக்கியம். அந்த ஐக்கியம் வரணும்னா பாருங்க, இப்ப குடும்பத்துக்குள்ள வந்துட்டார், நேரா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அன்பா பேசணும். அந்த ஐக்கியத்தை தொடர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அன்பா பேசணும். என்ன 10 நிமிஷம் நீங்க லேட்டா வந்திருக்கீங்க, வந்து அப்பதான் காலை வைப்பாரு, சண்டை போடக்கூடாது. பாருங்க, வந்துட்டாருல, வீட்டுக்கு வந்துட்டாருல, அதுக்கு என்ன செய்யணும்? சந்தோஷப்பட்டு அன்போட காரியங்களை. அதே மாதிரி அவரும் அன்போட பேசும்போது பாருங்க, அவரை நம்ம எப்படி அப்ரிஷியேட் பண்ணலாம் வார்த்தைகளினால. இப்போ மனைவியை அப்ரிஷியேட் பண்ணலாம், புருஷன் மனைவியை அப்ரிஷியேட் பண்ணலாம். நம்ம தான் விதவிதமா குழம்பு வைக்கிறோமே, சமைக்கிறோமே.
ட்ரை பண்றோம். அப்போ சில பேர் என்ன தெரியுமா, பக்கத்து வீட்டுல குழம்பு வச்சு வாங்கி வச்சிருப்பாங்களாம். அன்னைக்கு புருஷன் சொல்லுவோம், சூப்பரா வச்சிருக்கடி அப்படின்னு சொன்னோடனே வருமா கோவம். ஏயா, நான் இவ்வளவு நாள் உனக்கு வடிச்சு வடிச்சு கொட்டி எல்லாம் பண்ணி வச்சா ஒரு நாளாவது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆனா பக்கத்து வீட்டுல வாங்கி வச்சிருக்கேன், இன்னைக்கு இன்னைக்கு மட்டும் உனக்கு நல்லா இருக்குதா? பாருங்க, அந்த அளவுக்கு நம்ம விடக்கூடாது. நாமளே என்ன செய்யணும்? ருசியாக சமைக்க கற்றுக்கொள்ள. சிலவங்க சொல்லுவாங்க, போதும் போதும் இந்த ஆளுக்கு இது போதும், இதுக்கு மேல கொடுத்தா இவர் ஆடுற ஆட்டத்தை ஒரு நாள் நிறுத்த முடியாது. பாருங்க, அப்படி அல்ல. நம்ம கணவனுக்கு, நம்ம மனைவிக்கு நம்ம செய்யும் போது அந்த குடும்பம் ஆரோக்கியமா ஆசீர்வாதமா இருக்கும். நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா? ஒரு 10 வருஷம் ஆகும்போது சில காரியங்களை கற்றுக்கொள்கிறோம், 20 வருஷம் ஆகும்போது சில காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். ஆனா சில நேரம் வருத்தப்படுறோம், ஐயோ நான் இப்படி இருந்திருந்தேன்னா நல்லா இருந்திருக்குமே, முதல்ல இப்படி இருந்திருந்தேன்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு வருத்தப்படுகிறோம். வாழ்க்கை நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஐக்கியத்தோட இருக்கும்போது பாருங்க, ரெண்டு ஐக்கியத்தோட இருக்கும்போது ஆசீர்வாதமா இருக்கும் குடும்பம். 2 குடிகாரம் ஒரு இடத்துல குடிச்சிட்டு போனான்னா, அப்போ ஒரு குடிகாரன்ல பக்கடா பொட்டலம் வாங்கினானோ. இப்போ இன்னொரு குடிகாரன் கேட்டான், ஏன்பா பக்கடா பொட்டலம் வாங்குற அப்படின்னே, இல்ல நான் வீட்டுக்கு போகும்போது நான் குடிச்சிட்டு வந்திருக்கோன்னே என் மனைவிக்கு என்ன வந்துடும்? கோவம் வந்துடும். எந்த மனைவிக்கு தான் கோவம் வராமல் இருக்கு? நல்லா தண்ணி போட்டுட்டு போனா, வீட்டில் போய் கதவை தட்டி லேட்டா தட்டும்போது மனைவிக்கு என்ன வரும்? கோவம் வந்துடும். உடனே திட்ட ஆரம்பிப்பான். பட்டுன்னு இந்த பக்கடா பொட்டலத்தை எடுத்து அவ கையில கொடுத்துருவேன். கொடுத்த உடனே அவளுக்கு என்ன ஆயிடும்? ஐயா, யோ என்ன நினைச்சு வாங்கிட்டு வந்தியா? பரவாயில்லையா, நீ குடிச்சா கூட என்ன நினைச்சிருக்க பாரு, என் மேல உனக்கு அன்பு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி அந்த பக்கடா பொட்டலத்தை வாங்கின உடனே கோவம்லாம் என்ன செய்யணுமா? போயிருமா. அந்த மனுஷனுக்கே அந்த மனைவியை பிரியப்படுத்துறதுக்கு குடிகாரனுக்கே தெரிஞ்சிருக்குது. ஆனா சில ஆண்களுக்கு தெரியல, சில பெண்களுக்கு தெரியல. எப்படி நாம பிரியப்படுத்த வேண்டும் நம்முடைய கணவனை, நம்முடைய மனைவியை, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை நம்ம பிரியப்படுத்த வேண்டும். பிரியமானவர்கள், செயல்ல காட்டணும். பாருங்க, வார்த்தையில காட்டணும், அன்பு செலுத்தணும், செயல்ல காட்டணும். சில குடும்பத்துல எந்த நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்லியிருக்கேன், எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குடும்பத்துல காலையிலே ஆரம்பிச்சிருவாங்க. காலையிலன்னா நீங்களாம் நினைக்கிற மாதிரி இல்லை. நம்மலாம் ஏதாவது திட்டுனா கூட கொஞ்சம் மீதி ஏறு அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த குடும்பத்துல எல்லாமே வெட்ட வெளிச்சமா, பயங்கர சத்தமா. ஆனா என்ன தெரியுமா, அவங்க சொல்றது ஒண்ணுமே நமக்கு புரியாது. ஏன்னா தெலுங்குல சண்டை போடுவாங்க. ஆனா கோபமா கத்துறது கேட்கும். அந்த பையனை போட்டு அடிப்பாங்க, காலையிலே திட்டுவாங்க அந்த பையன். பாருங்க, ஏன்னா ஜன்னெல்லாம் திறந்த விஷயம் தான் சண்டை போடுவாங்க அவங்க. பாருங்க, அப்படி சண்டை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி நம்ம ஒருவேளை நம்ம எல்லாரும் குடும்பம் தான், வீட்டுக்கு வீடு என்ன இருக்குது? வாசல் இருக்குது. அப்படி பேசும்போது கூட நம்ம வாயில இருந்து, ஐயா நான் இப்படிதான் ஐயா செஞ்சேன், இல்லை நான் இப்படிதாங்க பண்ணேன் அத்தான், அல்லது வேற என்ன சொல்லுவீங்க, என்னங்க அப்படிலாம் சொல்லி நீங்க பேசலாம். ஆனா கெட்ட வார்த்தை மட்டும் நம்ம வாயில என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. கெட்ட வார்த்தைகள் நம்ம வாயில வரவே கூடாது. பிள்ளைகள் அதை பார்க்கிறார்கள். இப்போ புருஷன் ஒன்று கேட்கறான்னா, ஏண்டி இங்க தானே வச்சேன், நீ எங்க எடுத்து வச்ச அப்படின்னா நீங்க சொல்லலாம், இதோ இருக்கு பாருங்க, உங்களுக்கு தெரியலையாப்பா, இதோ இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா கெட்ட வார்த்தை போட்டு பேசக்கூடாது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 4:29 வாசிங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இது எபேசு சபைக்கு பவுல் சொல்றாரு. ஆனா இந்த கெட்ட வார்த்தை ஒன்று நம்மளுடைய வாயிலிருந்து என்ன வரக்கூடாது? வரவே கூடாது. இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, let no corrupt communication proceed out of your mouth. பாருங்க, let no corrupt communication proceed out of your mouth, but that which is good to the use of edifying, that it may minister grace unto the hearers. சரி, அதை விடுங்க. இதுல போட்டிருக்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. கரப்ட் கம்யூனிகேஷனா, நம்ம பேசுற வார்த்தை மற்றவருடைய வாழ்க்கைய பாருங்க என்ன பண்றதா? கரப்ட் அப்படிங்கும்போது அதை கெடுத்து விடுகிறது. அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள் வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. அது மனைவி, கணவன், சிலருக்கு சகஜமா அந்த கெட்ட வார்த்தை பேசினா உங்களுக்கு தூக்கம் வராது. பாருங்க, இது நம்ம குடும்பங்கள்ல இருக்கவே கூடாது. பாருங்க, ஒரு ஃபேமிலி கேம்ப் நடந்துச்சான். இப்போ ஃபேமிலி கேம்ப் நடக்கும்போது இந்த பாஸ்டர் கேட்டாராம், எல்லாம் ஜோடி ஜோடியா உட்காந்துருக்காங்க, மனைவி அடிக்காத புருஷர்கள் கை தூக்குங்க அப்படின்னாராம். நிறைய பேர் தூக்கலையாம்.
ஒரு சிலர் தான் தூக்குனாங்க. அப்ப அப்படின்னா என்ன, எல்லாரும் என்ன செய்றாங்க? ஆனா இதே கேள்வி கேட்கணும். புருஷனை அடிக்காத மனைவிலாம் கை தூக்குங்க அப்படின்னு கேட்கணும். ஏன்னா ஒரு ஐயா அழுதுட்டே வந்தாராம். ஊழியக்காரர் வந்து, ஐயா அவ அடிக்கிறது ரொம்ப வலிக்குதுயா அப்படின்னாராம். பாருங்க, நம்மளும் என்ன செய்யக்கூடாது? அடிக்கக்கூடாது. இப்போ உள்ளவங்க அப்படிதான். 2 பக்கம், நீ அடிக்கிறியா? நானும் அடிக்கிறேன். 2 பேரும் அடிக்கக்கூடாது. சொந்த சரீரத்தை போட்டு அடிப்பாங்களா யாராவது? ஏன்னா ஒரே சரீரம். அதை அடிக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கவே இல்லை. கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு அனுமதி இல்லை. நம்முடைய ஐக்கியம் பாருங்க கர்த்தருக்குள்ள இருக்கணும். அதை அதை வந்து நம்ம ஐக்கியத்தை கெடுத்துடக்கூடாது. இந்த காரியங்கள்லாம் கெடுக்குது. அடிக்கக்கூடாது. பாருங்க, வார்த்தைகளை பரிமாற்றிக் கொள்ளலாம். கருத்து வேறுபாடு இருக்கும். கருத்து வேறுபாடு என்ன சொல்றேன் தெரியுமா? இவங்களுக்கு ஒரு குழம்பு பிடிக்கும், அவருக்கு வேற பிடிக்கும். இவருக்கு ஒரு நிறம் பிடிக்கும், அவங்களுக்கு வேற கலர் பிடிக்கும். இதெல்லாம் இருக்கும். ஆனா பாருங்க, அடிக்கிறதுக்கு வேதம் என்ன செய்யல? அனுமதிக்கவே இல்லை. நம்முடைய நியாயத்தை சொல்லலாம், சொல்றதுக்கு அனுமதி இருக்குது. ஆனா அடிக்க கூடாது. சரியா? ஐக்கியம் மிக மிக முக்கியம். நல் ஐக்கியம், கீழ்ப்படிதல் வருது. இந்த சகரியாவும் எலிசபெத்தும் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் அவங்க குற்றமற்றவர்களாக நடந்து நீதி உள்ளவர்களா இருந்தாங்க. அதுல முதல் குறிப்பு தேவனுக்கு கீழ்ப்படிதல்ல முதல்ல என்ன சொன்னேன்? நல் மனசாட்சி. 2வது நல் ஐக்கியம். 3வது ஒரு காரியத்தை பார்க்கலாம். இன்னைக்கு 1 மணி ஆனா கூட பரவாயில்ல, அந்த 3வது காரியத்தை சொல்லிட்டு தான் நான் முடிப்பேன். பாருங்க, 3வது லூக்கா 1:59 வாசிங்க. 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட போனார்கள். 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட போனார்கள். இப்போ என்ன, இதுல இருந்து என்ன படிக்கிறோம்னா, 8ஆம் நாளிலே என்ன செய்றாங்க? விருத்த சேதனம். தேவனுடைய அந்த கட்டளைகள், நியமங்கள் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா 8ஆம் நாள்ல என்ன செய்யணும்? ஆண் பிள்ளைய விருத்த சேதனம் பண்ணணும். இயேசு கிறிஸ்துக்கும் அப்படிதான். 8ஆம் நாள்ல அவங்க எங்க கொண்டு போனாங்க? இயேசு கிறிஸ்துடைய பெற்றோராகிய யோசேப்பு மரியாளும் அவரை தேவ ஆலயத்திற்கு கொண்டு போனாங்க. அங்கே அன்னாள் இருந்தால், சிம்சோன் இருந்தாங்க. சிமியோன் இருந்தாரு. எல்லாம் பார்த்தாங்க இல்லையா? அப்போ 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அப்படின்னா ஒரு தெய்வீக அர்ப்பணிப்பு. 3வது அந்த சப் பாயிண்ட் ஏபிசில தெய்வீக அர்ப்பணிப்பு. குழந்தை பிறந்த 8ஆம் நாளில் சகரியாவும் எலிசபெத்தும் சந்தோஷத்தோட தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். தன்னுடைய குழந்தையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஒரு தெய்வீக அர்ப்பணிப்பு. இஸ்ரவேலில் இருக்கிற ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியதான் கட்டளை, நியமம். இங்க நம்ம பேர் வைக்கிறதுக்குள்ள பாருங்க, ஒரு பிள்ளைக்கு 1 வயசு ஆயிடுச்சு, வரமாட்டேன்னு பாத்தீங்களா? ஒரு நாள் டெடிகேட் பண்ணும்போது, அப்புறம் ஐயா சொன்னோன்ன பட்டுன்னு பிடுங்கிட்டு ஓடி வந்து நான் கொடுத்துட்டேன். ஏன்னா அப்புறம் அவங்க அம்மாவை பிடிச்சிக்கும். இன்னொன்னு என் கண்ணாடியை பிடுங்குது. இன்னொன்னு என்ன பிடிச்சி அப்படியே என்ன கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தது. பாருங்க, இந்த பிள்ளைங்க கொஞ்சம் வளர வளர அதுங்க என்ன செய்ய தெரியுமா? அவங்க தாய் தகப்பன்ட்டு இருக்கதான் விரும்பும். அப்போ எப்போ நம்ம வந்து 8ஆம் நாள்ல அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது. 8ஆம் நாளுங்கும் போது அது ஒன்றும் வேண்டான்னு சொல்லாது, வரமாட்டேன்னு சொல்லாது. பாருங்க, இப்போ 8ஆம் நாள்னா அது எவ்வளவு? அது இளம், அந்த தோலும் இளம் தோலா இருக்கும். கர்த்தர் எவ்வளவு அழகா நல்ல ஞானமா காரியங்களை செய்ய சொல்லியிருக்கா பாத்தீங்களா? 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அப்போ பிள்ளைங்களை கூட டெடிகேட் பண்ணும்போது 1 மாசத்துல பண்ணலாம். ஏன்னா நாங்களும் குழந்தையை பெற்று எடுத்தவர்கள் தான். பாருங்க, ஒருத்தர் 8ஆவது நாள் அப்படியே கொண்டு வந்தார். ஒருத்தர் 8ஆம் நாள்ல கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணாரு. ஏன்னா அந்த சகோதரி வந்து ஒருவேளை நார்மல் டெலிவரியா இருந்து நல்ல ஒரு ரெக்கவர் ஆயிட்டாங்கன்னா கொண்டு வந்துடலாம். 8ஆம் நாள்ல வந்து டெடிகேட் பண்ணாரு. 1 மாசத்துல டெடிகேட் பண்ணலாம். 1 வயசு, சில பேர் 2 வயசு அப்படிலாம். ஒருவேளை கர்த்தருக்குள்ள வந்த புதிய நபர்களா இருந்தா அப்படி நம்ம பேர் வைக்கலாம். மற்றபடி தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் தெரியுமா? குழந்தைகளை எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்து தேவனுடைய நியமத்தின்படி கட்டளைகளின்படி நாம தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். சரி, இது தேவ கட்டளை. விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்பது தேவ கட்டளை தானே? ஆமா, தேவன் அன்னைக்கோ சொன்னார் பழைய ஏற்பாட்டுல, நம்ம அதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு இருவரும் உண்மையாய் ஒப்பு கொடுத்தார்கள். தேவ கட்டளையை நம்ம என்ன செய்யணும்? நிறைவேற்றுவதில் நம்ம உண்மையா இருக்கணும். அந்த அர்ப்பணிப்பு
நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். பாருங்க, பிள்ளைங்க ஞானஸ்நானம் எடுக்குதுன்னு சொன்ன உடனே என்ன செஞ்சிடணும்? கொண்டு வந்து கடகை நீங்க எப்ப கொண்டாலும் நாங்க கொடுக்க ஆயத்தம். ஏன் தெரியுமா? தேவ கட்டளை. அந்த தேவ கட்டளையை நம்ம தாமதம் பண்ணக்கூடாது. போடா அடுத்த மாசம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அது கேட்கும் பிள்ளைங்க, ஏமா நான் எடுத்துக்கிறேன் இப்பவே அப்படிங்கும்போது, அப்படியா கர்த்தர் பேசிட்டாரா, உனக்கு பரவாயில்லையா, நீ எல்லாம் நல்லா பைபிள் வாசிக்கிற எல்லாம் பண்றியா, கேட்டுட்டு உடனே எங்களை தொடர்பு கொண்டால் உடனே அவங்களுக்காக விசேஷமா நாங்க தனித்தே கொடுப்போம். எல்லாரோடையும் வேண்டாம் அப்படின்னா கூட தனியா கொடுப்போம். ஆனா கட்டளை என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும். இவர்கள் உண்மையாய் பிள்ளையை ஒப்பு கொடுத்தார்கள். கட்டளைக்கு கீழ்ப்படிய தாமதிக்கு, நான் சொன்ன பார்த்தீங்களா, டிலே பண்ணல. டிலே பண்ணக்கூடாத ஒண்ணு என்ன தெரியுமா? தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது அதை நம்ம டிலே பண்ணக்கூடாது, தாமதப்படுத்தக்கூடாது. அதனால நமக்கு ஆசீர்வாதங்கள், நம்முடைய குடும்ப ஆசீர்வாதங்கள் இல்லைன்னு நம்ம புலம்பிட்டு இருக்கிறோமே. தேவனுடைய கட்டளைக்கு நம்ம தாமதம் இல்லாம செயல்படும் போது குடும்பத்துல ஆசீர்வாதங்கள் வரும். சாக்கு போக்கும் சொல்லல அவங்க, அடுத்த மாசம் பார்த்துக்கலாம், இல்ல இப்பதான் நான் பலவீனமா இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லல. 8ஆம் நாளில் என்ன செஞ்சாங்க? அதை நிறைவேற்றினாங்க. பாருங்க, தெய்வீக அர்ப்பணிப்பு அல்லது தெய்வீக ஒப்பு கொடுத்தல் என்பது இயேசுவை ஏற்றுக்கொண்டு, தெய்வீக அர்ப்பணிப்புன்னு என்ன தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவரை பின்பற்றுவதோடு விட்டு விடாமல், ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டுட்டேன், நான் கிறிஸ்டியன், நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலா இருக்கிறேன், நான் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போறேன், அதோட நின்றாம வேதத்துல சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்மளை ஒப்புவிக்கணும். வேதத்துல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது? இதை சாப்பிடாத, இது கொழுப்பு, இந்த காரியத்தை சாப்பிடும் போது நமக்கு பிரச்சனை வரும். ஆனா அதை ஸ்தோத்திரத்தோட புசிக்கலான்னு இப்ப சொல்லிட்டாங்க. எல்லாமே ஒரு லிமிட்டோட தான் இருக்கணும் இல்லையா? தேனை சாப்பிடு, அது எப்படி சாப்பிடு? மட்டாய் சாப்பிடு, மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி. என்ன நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை காரியங்களும் இருக்கிறது. தேவன் சொன்ன இதுல கூறப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம ஒப்புவிக்க வேண்டும். அதுதான் பாருங்க, அதுதான் தெய்வீக அர்ப்பணிப்பு அல்லது தெய்வீக ஒப்பு கொடுத்தல் என்று பார்க்கிறோம். இங்கே இந்த சகரியாவும் எலிசபெத்தும் இவங்க நல்ல ஒரு ஊழியக்காரருடைய குடும்பத்துல வந்ததுனால, வம்சத்துல வந்ததுனால, அவங்க தேவனுடைய வார்த்தையை நல்லா வாசித்து பாருங்க, அதை அறிந்திருந்தபடியினால் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். எல்லாரும் பார்த்திருப்பாங்க. ஒருவேளை அங்க அந்நிய ஜாதியா இருந்திருக்கலாம். இது என்ன 8ஆம் நாள்ல போறீங்க? நீங்க வேதம் சொல்லுது, தேவன் சொல்லி இருக்கிறார். எங்க தேவன் சொன்ன கட்டளை என்ன தெரியுமா? 8ஆம் நாள்ல பிள்ளை என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ணணும். மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வேறுபாடு தெரியணும். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கல்ல, கேட்டீங்கல்ல, நோவாவுடைய வாழ்க்கையில கிருபை பெற்றவர்களுக்கும் கிருபை பெறாதவர்களுக்கும் இருக்கிற வாழ்க்கையில இருக்கிற வித்தியாசம் நம்ம பார்த்தோம். கிருபை பெற்றவர்கள் எப்படி இருந்தாங்க, கிருபை பெறாதவர்கள் எப்படி அழிந்து போனாங்க பார்த்தோம் இல்லையா? மற்றவர்களுக்கு நமக்கு என்ன இருக்கணும் தெரியுமா? ஒரு பெரிய வித்தியாசம் காணப்பட வேண்டும். இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னால பாருங்க, கோலியாத் நிக்கிறான். அப்படி பார்க்கும்போது தாவீதுக்கு கோபம் வந்துச்சு. ஏன் தெரியுமா? தாவீதுக்கு ஏன் கோபம் வந்துச்சு தெரியுமா? 1 சாமுவேல் 17:26 வாசிங்க. 1 சாமுவேல் 17:26. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். அப்படின்னா விருத்த சேதனம் பாருங்க எவ்வளவு முக்கியம் யூதர்களுக்கு. அப்படி விருத்த சேதனம் பண்ணப்படும் போது தேவனோட உடன்படிக்கை பண்ணப்படுகிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள். தேவன் அவர்களுக்காக விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு பலனை கொடுத்திருக்கிறார், ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். அவர்களை 24 மணி நேரமும் கண்காணிக்கிறார், பாதுகாக்கிறார். பாத்தீங்களா? அப்போ விருத்த சேதனம் எனக்கு தேவன் இவ்வளவு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். இவனை இந்த விருத்த சேதனம் இல்லை, இவனுக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லை, ஒரு துணையும் கிடையாது. விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எனக்கு ஏமாத்திரம் என்றான். பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. தேவனோடு நம்ம இருக்கும்போது வேதத்துல உள்ளதையும் நம்ம என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். நான் கிறிஸ்டியன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் சபைக்கு வந்துடுறேன், நான் கொடுத்துடுறேன் இல்ல. வேதத்தின்படி நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் என்று 119ஆம் சங்கீதத்தில் அவர்கள் பாக்கியவான்கள் என்று பார்க்கிறோம்.
தாவீதுக்கு கோவம் வந்துச்சு, அவனை பார்த்து இல்ல, அவன்கிட்ட விருத்த சேதனம் கிடையாது. விருத்த சேதனம் பண்ணும்போது தாவீதுக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் கர்த்தர் கொடுக்கிறாரு பாத்தீங்களா? நாம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும்போது கர்த்தர் நமக்காக தூதர்களை வைத்து காவல் பண்ணுகிறார். நமக்கு வேண்டிய கிருபைகளை கொடுக்கிறார். நம்ம போகும்போது வரும்போது நம்மை பாதுகாக்கிறார். நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார், புத்தியை கொடுக்கிறார், எவ்வளவு காரியங்களை கொடுக்கிறார் பாத்தீங்களா? ஆனா இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தனுக்கு அது ஒண்ணுமே கிடையாது. இவன் எம்மாத்திரம், அவன் உருவத்தை பார்த்து பயப்படல, அவன்கிட்ட என்ன இல்லை? விருத்த சேதனம் இல்லை. அவன் தேவனுடைய பிள்ளை இல்லை. அந்த கட்டளை, அப்ப தாவீதும் அந்த கட்டளையை, அந்த நியமத்தை, அந்த கற்பனைகளை என்ன செஞ்சிருக்கிறாரு? கடைபிடித்திருக்கிறார். பாத்தீங்களா? யூதருக்கும் மற்றவர்களுக்குள்ள வித்தியாசம் இந்த விருத்த சேதனம். இதை போலதான் உலகத்தோடு காணப்படுவர்களுக்கும் விசுவாசிகளாகிய நமக்கும் என்ன இருக்கணும் தெரியுமா? ஒரு பெரிய வேறுபாடு இருக்கணும். பாருங்க, சில பேருக்கு உலக மக்களோட தான் ஐக்கியம், தான் வீட்டை பத்தியோ கணவன் வீட்டை பத்தியோ நினைப்பே கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஷாப்பிங் போறதே உலக மக்களோட தான். எங்க பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருக்காங்க, அது ஆண்டவரை பத்தி சொல்லியிருக்கிறோமா? ஆமாம்மா, எங்க ஜெபத்துக்கெல்லாம் வருவாங்க, அவங்களோட தான் நான் எங்க போவேன்? ஷாப்பிங் போவேன், அவங்களோட தான் சாப்பிடுவேன், சில நேரம் அவங்க வீட்டிலே படுத்து தூங்கி எழும்பி வருவேன். இந்த ஐக்கியம் நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. அவங்களுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? வேறுபாடு இருக்கணும். என்னங்க இந்த நான் போறேங்க, எனக்கு 7 மணிக்கு எனக்கு மீட்டிங், அல்லது எனக்கு இந்த மீட்டிங் நடக்குது, 10:30 மணிக்கு எனக்கு இல்லைங்க, கொஞ்சம் பேசிட்டு போங்க. இல்லைங்க, இன்னைக்கு எனக்கு சிஸ்டர்ஸ் மீட்டிங் இருக்குது, இன்னைக்கு அபிஷேக கூட்டம் இருக்குது, இன்னைக்கு எனக்கு நான் அங்க இருக்க வேண்டியவ, இந்த டைம்ல நான் இங்க இருக்க வேண்டியவள் அல்ல, நான் கதை பேச வேண்டியவள் அல்ல, இந்த வீட்டுல நான் இந்த நேரத்துல இருக்க கூடாது. நான் தேவனுடைய பிள்ளை, நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவள், நான் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவள். நான் இருக்க வேண்டிய இடம் தேவனுடைய ஆலயம். பாருங்க, அப்படி நம்ம இருந்திருப்போனா நிறைய காரியங்கள் நம்ம தவிர்த்திருக்கலாம். சில நேரம் நம்ம இருக்க வேண்டிய நேரத்துல ஆலயத்துல இல்லாததுனால சில நஷ்டங்கள், சில இழப்புகள், சில தொந்தரவுகள். பாருங்க, நம்ம குடும்ப ஆசீர்வாதமா இருக்கணும்னா பிரியமானவர்களே, இந்த 2024 தீர்மானம் பண்ணணும், ஆண்டவரே உம்மோடு நெருக்கமா இருக்கிற அந்த ஜீவியத்தை நான் சேரதுக்கு உதவி செய்யுங்க. இந்த சகரியாவும் எலிசபெத்தும் தேவன் 2 பேரும் இருவரும் தேவனிட்ட கர்த்தரிட்ட கற்பனைகள் படியும் நியமங்களின் படியும் அவர்கள் பாருங்க அவ்வளவு அழகா உண்மையாய் வாழ்ந்தார், நீதி உள்ளவர்களாய் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நானும் கிறிஸ்தவ தான், நானும் இந்த ஏசிய சபைக்கு போறேன், ஆவிக்குரிய சபைக்கு போறேன்னு சொல்லாம கர்த்தரிட்ட கற்பனைகள் படி நடப்பதற்கு கர்த்தர் எனக்கு உங்களுக்கும் கர்த்தர் கிருபை தர வேண்டும். என் கிருபை உனக்கு போதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு அந்த கிருபை கேட்ப, ஆண்டவரே நான் உம்மோடு கூட நெருக்கமாய் ஜீவிக்கணும், ஆண்டவரே என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா ஆண்டவரே நான் உம்மோடு கூட நெருக்கமா இருக்கணும், உமக்கு கீழ்ப்படுகிறவளா இருக்கணும், நல்மனசாட்சி உடையவளா இருக்கணும், நல்ல ஐக்கியம் உடையவளா இருக்கணும், ஒரு தெய்வீக அர்ப்பணிப்பு உடையவளாய் ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு பாரத்தோடு ஆமென். ஈவுகளை தேவாதி தேவன் தந்தா, நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தா, கீழ்ப்படிந்து அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா, கீழ்ப்படிந்து அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா, நானும் என் வீட்டாரும் என்றான் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. இப்படி நம்ம கேட்டுட்டு போறதோட நிக்க கூடாது. இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் செய்ய விரும்புறேன். எல்லாரும் கண்ணை மூடுங்க. நீங்க ஒரு தீர்மானம் பண்ணணும், நம்ம எல்லாரும் ஒரு தீர்மானம் பண்ணணும். இந்த 2024 ஆண்டவரே என் குடும்பத்துல இன்னும் ஆண்டவரே ஒரு ஒற்றுமை இல்லை, எல்லாம் ஒவ்வொரு பக்கம் இருக்கிறாங்க, என் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லை, நிறைய காரியங்கள் சிதிலம் அடைந்து கிடக்கிறது. ஆண்டவரே இன்னைக்கு என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படனா ஆண்டவரே உம்மோடு கூட நெருக்கமா நான் வாழ்றதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், தீர்மானிக்கிறேன். ஆண்டவரே எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? அர்ப்பணிக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும்
தீர்மானிங்க தீர்மானிங்க தீர்மானிங்க. கர்த்தாவே எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஓ ரீ கலபரபா சந்தரபலபோ கரபா. ஆண்டவரே நாங்க ஏதோ கேட்டோம் போனோம்னு அல்ல ஆண்டவரே, உமோடு கூட ஒரு நெருக்கமான ஜீவியத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்க. இந்த 2024 எங்க குடும்பத்துல பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு வருடமாக ஆண்டவரை காணப்பட உதவி செய்யுங்க. எங்க பிள்ளைகள் மத்தியிலே சமாதானத்தை கொண்டு வருகிற ஒரு வருடமாய் இருக்கட்டும். எங்களுடைய குடும்பங்களிலே ஐக்கியத்தை கொண்டு வருகிற ஒரு வருடமாய் இருக்கட்டும். இழந்து போன எல்லா இந்த ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வருடமாய் இருக்கட்டும். ஆண்டவரே அப்பா உங்க கரத்துல தாழ்த்துகிறோம். ஜெபித்த ஒவ்வொருவரையும் கூட கர்த்தாவே நீங்க ஆண்டவரை ஆசீர்வதிங்க. குடும்பங்களில் உள்ள கண்ணீர் எல்லாம் மாறட்டும் கர்த்தாவே. குடும்பங்களில் உள்ள எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. அப்பா ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் ஓ ஹalleluya மாற்றுங்க ஆண்டவரே. ஜெபங்களுக்கு பதிலை கொடுப்பீராக கொடுப்பீராக ஆண்டவரே. எல்லா தடைகளையும் உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பங்களிலே ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்கள் புரண்டோடுவதாக, களஞ்சியங்கள் நிரப்பப்படட்டும். திராட்சை ஆலைகளில் ஆண்டவரே திராட்சை ரசம் புரண்டோடட்டும். சமாதானம் நதியை போல ஓடட்டும். சந்தோஷம் காணப்படட்டும் ஆண்டவரே. குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. அதற்கு நாங்கள் செய்யக்கூடிய காரியத்தை தியானித்தோம். சகரியா எலிசபெத்தை போல ஆண்டவரே இந்த குடும்பத்தை போல நாங்கள் காணப்பட உதவி செய்யும். அந்த ஒவ்வொருவரோடு நீர் பேசியிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. நாங்களும் கிறிஸ்தவர்கள் தான் என்ற அந்த வார்த்தையை காட்டிலும் அதைவிட மேலாக உம்முடைய வசனத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிய ஆண்டவர் நீர் இட்ட கற்பனைகளின்படி நடக்க உதவி செய்யும். எங்களுக்கு அந்த கிருபைகளை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை, ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் என்றும் என்றும் நம்முடைய வருகை பரியந்தம் ஓரோடும் இருந்து நம்மை நடத்துவதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட் சொல்றேன். நீங்க சாப்பிட்டுட்டு போங்க.